காங்கிரஸ் போனா பரவாயில்லைங்கிறது ஓகே, திமுக மேனேஜ் பண்ணணும். அப்படி வெளியே போற காங்கிரஸ் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அதுக்கப்புறம் திமுக கைகளில் கிடையாது. இந்த பதட்டமும் பயமும் கோழைத்தனம் அல்ல. இதைத்தான் எல்லாருக்கும் சொல்றேன். விஜயனுடைய வரவுனால் எல்லா கட்சிகளும் பயந்தால் அதற்கு பேர் கோழைத்தனம் அல்ல, புத்திசாலித்தனம். ஒரு கூட்டணிக்கு நாங்க வரலாமா வேணாமா என்ன முடிவெடுக்கலன்னா சோடங்கர் கம்மியா பேசுறாரு நானே சொல்லுவேன். இன்னும் என்னென்ன வேணாலும் கண்டிஷன் போடலாம், உண்டா இல்லையா சொல்லுங்க. 4:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம், நிமிஷம் வரைக்கும் கொண்டு கெடு விதிக்கலாம், எல்லா வேலைகளும் பண்ணலாம். இந்த ஜனநாயகம் திரைப்படம் குறித்து பேசுறாரு. பூசி மொழிகி நமக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு நன்றி. இப்பயாவது அந்த புத்தி விஜய்க்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நன்றி உணர்ச்சி அவருக்கு எப்ப இருந்திருக்கு? ஒரு ட்விட்டு எப்பயோ போட்டிருக்கணும். ஒரு நடிகரா அதை ட்விட்டு போட்டிருக்க வேண்டாமா? நேத்தா உங்களுக்கு அந்த இது சொல்லணும்னு தோணுச்சா? காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் விஜயோடு பேச்சு நடக்கிறோம்னு சொல்லவே இல்லை. வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருட்டில் ஒண்ணு நடந்தால் அது திருட்டுத்தனம் தான். விஜய்க்கு இது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் காங்கிரஸ் திமுக. நிச்சயமா. ஏன்னா நான் சொன்னேன், நள்ளிரவுல ஒரு நண்பரை எல்லாம் போய் பார்த்தாருன்னு. அதை வருச்சுன்னா சகல ஆயுதங்களோடு போய் இறங்கினாரு டெல்லியில. ஒன்றும் நடக்கல. திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து அவர் நழுவவே இல்லை. நான் தான் தமிழ்நாடுன்னா விஜய்ங்கிறதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன், திமிர் பேச்சு. இது வெள்ளந்தியான பேச்சு இல்லை, திட்டமிட்ட திமிர் பேச்சு. பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு பணிந்து ஒரு 50-60 சீட்டை வாங்கிட்டு விஜய் அந்த அணிக்கு வந்தால் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் திரும்ப சொல்றேன், வெக்கம் கட்டதுதான் அரசியல். விஜயனுடைய அந்த முகத்தை நான் பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. அதிமுக ரெடியா இருப்பாங்களா 60 சீட் கொடுக்க? சாருக்கு என்ன கம்பளம் பிடிக்கும்? என்ன கலர் கம்பளம்? சிவப்பு கம்பளமா, பச்சை கம்பளமா, எல்லாம் விரிச்சு வரவேற்பார் எடப்பாடி. ஏன்னா மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு வழியா கையெழுத்தாகி இருக்கு. 28+1 அப்படின்ற எண்ணிக்கையில ஒப்பந்தமும் முடிஞ்சிருக்கு. இதுல காங்கிரஸ் தரப்புல இருந்து ராஜ்யசபாவுக்கான வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்கலாம் இது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூட்டணியை கடந்த 3 பொது தேர்தல்களில் வெற்றிகரமாக கையாண்டு கட்டமைத்த ஸ்டாலினுக்கு இந்த முறை அது கொஞ்சம் கூடுதல் சவாலாக இருக்கும்னு நம்ம சொன்னோம். அந்த சவால் எதிர்பாராத விதமாக வரக்கூடாத விதத்தில் காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்துச்சு. அது காங்கிரஸ்னு கூட சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட ஒரு எம்பியா இருக்கிறவர் மாணிக் தாக்கூர், அவர் யாரோ ஒருத்தர் அப்படின்னு நம்ம இடப்பட முடியாது. மக்களவையில் காங்கிரஸ் கட்சியோட கொறடாவாக இருக்கிற ஒருத்தர், ராகுல் காந்தியினுடைய ஏதோ ஒரு பக்கத்தில் நிற்பவர்னு அறியப்பட்ட பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த 2 பேரும் கிட்டத்தட்ட கடந்த 1.5 மாதங்களாக ஆடிய அந்த ஆட்டம் இருக்குல்ல, இப்படி ஒரு சங்கடத்தை திமுக நிச்சயமாக எதிர்பார்க்கல. காங்கிரஸ்லேயே பல பேர் எதிர்பார்க்கல. அதற்கு ராகுல் கடைபிடித்த மௌனம், இந்த கூட்டணி நெருங்கி வர 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 எந்த இடத்துல பிரேக் போட்டாங்க அப்படின்றத ஓரளவு திமுகவும் கணிச்சுக்கிட்டு அவங்கள அடைந்த அதிர்ச்சி, அது ராகுல் தான் இத்தனைக்கும் சூத்திரதாரியாக இருந்திருக்கிறாருன்னு அவங்க இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூழல், இதெல்லாம் திமுகவை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தாது. ஆனால் கையெழுத்துன்னு ஒன்று போட்ட பிறகு நேற்று சிஎம் காட்டின அந்த ரியாக்ஷனை பார்த்தோம்ல, ஒரு திருப்தி அவருக்கும் வந்திருக்கும். ஏன்னா காங்கிரஸ் போனால் பரவாயில்லைங்கிறது ஓகே, திமுக மேனேஜ் பண்ணுன்னு வச்சுக்கோ. அப்படி வெளியே போகிற காங்கிரஸ் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது அதுக்கப்புறம் திமுக கைகளில் கிடையாது. ஒன்ஸ் உங்கள் அணியை விட்டு அவங்க போயிட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுல பிரதானமாக இருந்தது விஜயோட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு. விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரசியல் முகம் கிடைக்கவே இல்லை. ஒரு அந்த தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அதற்கென இருக்கிற அந்த ஃபார்முலாக்களில் ஒரு ஃபார்மேட்டில் விஜய் இன்னும் ஒரு இடத்துல போய் உட்காரல. அவர் ஸ்டைலில் அரசியல்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறார். அவருடைய பேச்சுக்கள் ஒரு மாதிரி மக்களை இருக்குது, ரசிகர்களை இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு தேர்தல் அரசியலுக்குன்னு இருக்கிற அந்த கட்டமைப்பு, அதற்கென இருக்கிற அந்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளே வந்து உட்காரணும்ல, அது இன்னும் விஜய்க்கு வாய்க்கப்பெறவே இல்லை. அரசியலில் பங்கு தர்றேன்னு சொன்ன பிறகு கூட பெருசாக யாரும் போகலை. காங்கிரஸ் போன்ற வாக்கு சதவீதத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு பார்த்தா ஒரு தேசிய அளவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு பலம் பொருந்திய ஒரு கட்சி புதுசாக கட்சி அவங்க விஜய்கிட்ட போகும்போது மிக நிச்சயமாக அவருக்கு ஒரு அந்த பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைச்சிடும். அது நடக்க விடாமல் தடுக்கிற சக்தி எல்லாம் திமுக கிடையாது, அந்த உரிமை திமுக கிடையாது. ஒருவேளை காங்கிரஸ் பிரிஞ்சு போயிருந்தா அதுக்காக தான் திமுகவில் பல பேர் கொஞ்சம் கவலைப்பட்டாங்க, எப்படியாவது இதை இழுத்து பிடிச்சிடணும் அப்படின்னு. சொல்லவே தேவையில்லை, ஒரு 90% காங்கிரஸ்காரர்களும் அப்படிதான் விரும்பினாங்க, கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு எம்எல்ஏ தவிர ஒரு எம்பி தவிர இது எல்லோருமே திமுகவுடைய இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நமக்கு அதிக இடங்கள் கேட்கணுங்கிறதுல எந்த காங்கிரஸ் தொண்டனும் அதை மறுக்க போறதில்லை. அதுக்கு விசுவாசமா இருக்கணும், ராகுல் ஆதரவாளராக இருக்கணும், கார்கே, அதுக்கெல்லாம்
எந்த கட்சிக்காரனுக்கும் நம்ம கட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறது தப்பே கிடையாது. கேட்கிற விதம், கேட்கிற இடம், கேட்கிற நபர் எப்போ கேட்குறாங்க அப்படிங்கிறதான் பேசுபொருளை தவிர கேட்கவே கூடாதுலாம் யாருமே சொல்லலை. ஸோ இந்த எதிர்பாராத இந்த சங்கடங்களை எல்லாம் தாண்டி நேற்று கையெழுத்தாயிருக்கிறது. நான் எப்போதும் ஒன்று சொல்லுவேன், திமுக அணிக்கு மட்டுமல்ல, அண்ணா திமுக அணிக்கும் சரி, தேர்தல் அறிவிப்பு வெளிவந்து வேட்புமனுக்கு யாருக்கு என்ன தொகுதி, அது சில கசப்புகளை நிச்சயமா 2 அணியில் ஏற்படுத்த போகுது. எந்த தொகுதிங்கிறதுல ஒரு கசப்பு வரும், அப்படி கொடுத்து முடிச்ச பிறகு அந்தந்த கட்சியில ஒரு கசப்பு வரும், யார் வேட்பாளர்னு அறிவிச்ச பிறகு. இதெல்லாம் தாண்டி வேட்புமனு தாக்கல் பண்ணி வாபஸ் பெறுவதற்கு கடைசி நாள் முடிஞ்சு ஃபைனல் வேட்பாளர் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க இல்லையா, ஃபார்ம் 7 நினைக்கிறேன், அதில் வந்ததுக்கு பிறகு ஒரு வேகம் இருக்கும் பாருங்க, ஒரு 15 நாள் பிரச்சாரம். அது இந்த கசப்புகள் அத்தனையுமே 90% காணாமல் போக செஞ்சிடும். பெருசா எந்த அணிக்குமே அது மீதம் இருக்காது. அது இருக்கட்டும்பா, சரி பார்த்துக்கலாம்ப்பா, நமக்கு ஒரு நேரம் வரும் அப்படிங்கிறதோ, அல்லது அவர்களை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சுட்டாலோ ஏதோ ஒரு வகையில் அவங்கவுங்க செட்டில் ஆகிடும். ஒன்று சுயமாகவே ஆஃப் ஆகிடுவாங்க, அல்லது கசப்பு இருக்குது, கோபம் இருக்குன்னா அதை எப்படியாவது சரிப்படுத்துவாங்க. அந்த பிரச்சார வேகம் தொடங்க தொடங்க கவனம் அதில் போயிடும். அவனை எப்படி வீழ்த்துறது அப்படிங்கிறது, எதிரணியை நான் சொல்ல உள்ளுக்குள்ளேயே வீழ்த்துறது அது காலங்காலமாக இருக்கும். அதெல்லாம் இந்த காலத்தில் சோஷியல் மீடியா வளர்ந்துட்ட, ஊடகங்கள் மீடியாக்கள் வளர்ந்துட்டு, இந்த காலத்தில் கம்யூனிகேஷன் வளர்ந்துட்டு, இந்த காலத்துலாம் ஒருத்தர் போய் தன் சொந்த கட்சி வேட்பாளர்களெல்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரத்துலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ கொஞ்சம் ஆஃப் ஆகி வீட்டில் இருன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அதை டேப் பண்ணி காட்டுறவங்களாம் அன்றைக்கி வந்துட்டான். ஸோ பழைய காலத்து மாதிரிலாம் இப்போ சொந்த கட்சியினரை காலம் வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஸோ எதிரணியை வீழ்த்துவதற்கான அந்த வேகம் எல்லா கட்சிக்காரங்கள்கிட்டே வந்துடும். இந்த கசப்பு எல்லாம் காணாமல் போய்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன். அது எந்த கூட்டணிக்கு வந்தாலும், எந்த கட்சியில் வந்தாலும். ஓகே, இப்போ 90% காங்கிரஸார் வந்து திமுக கூட்டணி உடையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அந்த 90% காங்கிரஸாரில் ராகுல் காந்தியும் இருந்தாரா? அவர் ஒருத்தர் தானே இல்லை. அதைத்தானே திமுக ஒரு புரிதலுக்கு வந்துச்சுன்னு நான் கொஞ்சம் நாகரிகமாக சொன்னேன். நீங்கள் என் வாயை நோண்டி ராகுல் பேரை சொல்ல வைக்கிறீங்க. ராகுல் தான் அது அந்த அவர் போட்ட ட்வீட்டும் கூட இந்த முறை உணர்வு பூர்வமற்ற ஒரு ட்வீட்டாக இருந்தது. முதலமைச்சரை வாழ்த்தி அவர் போட்டார் இல்லையா, 1:30 மணிக்கு மேலே தான் அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க இன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்தநாள் தான். 1:30 மணிக்கு மேலே போடும்போது அதில் ஒரு வழக்கமாக அவர் இது வரைக்கும் சொல்லாதவர் இன்னைக்கு மட்டும் எப்படிங்க சொல்லுவாரு கேட்கலாம். இது வரைக்கும் பிரதர்னு சொல்லிட்டு இருந்தீங்க, மை பிளவுட் பிரதர் அப்படி எதோ சொன்னீங்களே, ஒன்றுமே இல்லாத போது ஒரு உணர்வற்ற ஒரு மெசேஜ் அவர்கிட்ட வந்த போதே அவர் ஏதோ ஒரு கோபத்தில் அல்லது தவறான புரிதலில் அல்லது அவர் பார்வையில் வேற ஒரு புரிதலில் இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதை எப்படி சரி பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அதையும் நான் சொல்றேன். ஒரு தடவை 2 தடவை ராகுல் வந்துட்டு போயிட்டு இப்படி கட்டி பிடிச்சாங்கன்னா, அதான் சொல்லுவேன் இல்லையா, அரசியல்ல யாருக்கும் அதெல்லாம் கிடையாது. அது ராகுலா இருந்தாருன்னா ஸ்டாலினா இருந்தாருன்னா, பிளஸ் அவங்களுக்கு வெற்றி தான் பிரதானம். 2 ரவுண்டு வந்தாங்கன்னா பேசு பொருளாக வேற விஷயங்கள் வந்துடும். இதெல்லாம் காணாம போயிடும். ஒவ்வொரு முறை தேர்தலின் போது காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்ற மாநிலங்கள்லயே வந்து சரியா கிடையாது. இன்னும் ராகுல் காந்திக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வரலையோ அப்படின்ற அந்த பிம்பத்தை அவர் தான் விதைச்சிட்டார். தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு, அதை ராகுலை கெடுத்துக்கிட்டார். அவருடைய கள்ள மௌனம்னு வார்த்தையை 2-3 மாசம் பயன்படுத்திட்டு இருக்காரு இல்லையா, அதுலயே அவர் தன்னுடைய அந்த என்ன சொல்றது, தனக்கென இருந்த ஒரு தனி மரியாதையை, ஒரு நேர்மறையான பிம்பத்தை அவரே உடைச்சிக்கிட்டாருன்னு தான் நான் சொன்னேன். அவற்றிருந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை யாருமே எதிர்பார்க்கல. எந்த கட்சி எந்த அணியோடு போறதுங்கிற முடிவு எடுக்கிறது அந்தந்த கட்சியோட உரிமை, யாருமே தலையிட முடியாது. ஒரு 6 மாசம் முன்னாடியே நாங்கள் வெளியே போறோம்னு சொல்லியிருந்தா யார் திமுக கையை காலை பிடிச்சிருக்க போறாங்களா, தாராளம் போங்கட்டுங்களா, 2 பேருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைச்சிருக்கும். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி பண்ணதான் திமுக ரசிக்கல. அது 2 கட்சிக்கும் நல்லதில்லை, அந்த அணிக்கும் நல்லதில்லைன்னு சிலர் எடுத்து சொன்னதுனால தான் இன்னைக்கு ஒரு மாதிரி சுமூகமா முடிஞ்சிருக்கு. ஓகே, பட் இப்போ 28+1 அப்படின்னு வந்து நிற்கக்கூடிய அந்த நம்பர் இருக்குல்ல சார், இது திமுகவுக்கு லாஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்ல காங்கிரஸுக்கு? ஆமா, அவங்க போட்டியிட்ட இடங்கள்ல 3 இடங்களை இழக்கிறாங்கல்ல, திமுக கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. ஓகே, அந்த விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளினது விஜய் தானா? விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் அது நம்ம ஒருத்தருடைய பார்வை. நிச்சயமா அதான் சொன்னேன், நீங்க போறத பத்தி கவலை இல்லைங்கிற இடத்துக்கு திமுக வந்திருக்கும். போய் அங்கே போயிடாதீங்கன்னு சொல்ற இடத்துல அவங்க இல்லைங்கிறதுனாலதான் ஒரு பதட்டம் திமுக இருந்திருக்கும், நியாயமான பதட்டம். இந்த பதட்டமும் பயமும் கோழைத்தனம் அல்ல. நான் இதைத்தான் எல்லாருக்கும் சொல்றேன். விஜயனுடைய வரவுனால் எல்லா கட்சியிலும் பயந்தால் அதற்கு பேர் கோழைத்தனம் அல்ல, புத்திசாலித்தனம். அவங்கவுங்க வாக்கு வங்கி அவங்கவுங்க கூட்டணியை தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு மெனக்கடுறது வந்து கோழைத்தனம் எப்படி ஆகும்? அது அரசியல்ல சரியான காய் நகரத்தலா இருக்கும், புத்திசாலித்தனமா தான் இருக்கும். அதை நம்ம அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் காமிச்சுதான் அவங்க சீட்டு அதிகம் வாங்கிட்டாங்க அப்படின்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைச்சர் ஒரு 3 மாசம் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, அதை 2ஆ 3ஆ காங்கிரஸ் தரப்புல ஒரு சிலர் அதை பெருசுபடுத்தி ராகுல் காந்தி நமக்கு 25 கூட கொடுக்க மாட்டாங்களாம், அவ்வளோலாம் ஒருத்தலைன்னு சொல்றாங்க. அதான் கூடுதலாக சில வாசகங்களை சேர்த்து ராகுல் கிட்ட சொன்ன விளைவு அது எங்கேயோ போய் நிறுத்திச்சு.
நான் கேட்குறேன், இப்போ கையெழுத்து போட்டீங்க, இப்போ அந்த ராகுலுடைய இமேஜ் உயர்ந்திருக்குமா இல்லை இன்னும் குறைஞ்சிருக்குமா? சரி, ராகுலோட இமேஜை குறைக்கிறது திமுகவுடைய நோக்கமா? அது திமுக கூட்டணிக்கு நல்லது இல்லை தானே. நாளைக்கு ஒரே மேடையில் ஏற போறாங்க, அல்லது எது தனித்தனியாக பிரச்சாரம் பண்ணா கூட ராகுல் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க போறார், ஸ்டாலின் கை சின்னத்துக்கும் ஓட்டு கேட்க தான் போறார். அது அவங்களுக்கு நல்லதா? ஸோ இதை தன்னைத்தானே ஒரு சேத்தவாரி பூசிக்கிட்ட மாதிரி உரிமைகளை எழுப்புவது, நான் இப்போ சொல்றேன், யாருக்குமே அது தவறுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம அவங்களுடைய உரிமைன்னு சொல்லலாம். எங்களுக்கு கூடுதல் இடம் கொடுங்க, அதிகாரத்தில் கொடுங்க, அரங்காவலர் கொடுங்க, அரசு பதவிகளில் கொடுங்க, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் எங்களுக்கு உரிய பங்கு கொடுங்கன்னு தாராளமாக கேட்கலாம். காங்கிரஸ் இல்லை, வேல்முருகன் வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த உரிமை இருக்கு. அதை யாருமே மறுக்கலையே. அதை கேட்கிற விதத்துல கேட்காம ராகுல் அந்த கார்டை சரியா யூஸ் பண்ண முடியாம போயிட்டாருன்னு தோணுது எனக்கு. தவறான நபர்களுடைய பேச்சை கேட்டு தவறான வழிகாட்டுதல்ல ஒரு 2 மாசம் பயணிச்சிட்டாரு. ஏதோ திமுகவை இப்படிலாம் காயப்படுத்தாதியே, கஷ்டப்படுத்தாதியே நான் சொல்லல. போட்டு கிளிங்க ரூமுக்குள்ள போய் செய்யுங்க. அதை உள்ள போய் பேசலாம். சார், ஒரு நாள் டெல்லிக்கு வாங்க, நான் சந்திக்கிறேன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. 2 பேருக்குமே அந்த உரிமை இருக்குல்ல. நினைக்கிறத சொல்றதுக்கு யாரு என்ன தடை போட முடியும்? இப்ப கனிமொழி பேர் ரெண்டோ பார்த்தாங்களே, ஏதேதோ கேட்டிருப்பார் ராகுல். அந்த மாதிரி பேசுங்கன்னு நம்ம சொன்னோம். இதேதான் பிஜேபிக்கு நான் சொல்லுவேன். அதிமுக பிஜேபி அதை அடுத்து பேசுவோம். அதுல இன்னும் பஞ்சாயத்து இருக்கு. ஓகே, இப்ப இந்த இடத்துல இது ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு ஷேப்புக்கு வந்ததுக்கான ரீசன் ப. சிதம்பரம் ஒன்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து திமுக கூட்டணியிலேயே இந்த கூட்டணி உடையாமல் பாதுகாத்த முதல் நபர் செல்வ பெருந்தகை தான். அவர் என்ன பாடுபட்டாருங்கிறது பர்சனலாவும் எனக்கு தெரியும். எல்லாருமே அதை பார்த்தோம். நம்ம அவருடைய ஒரு அறிவுறுத்தல் பிளஸ் வேண்டுகோளும் அதுல இருந்தது. நீங்க யாரையோ அனுப்புறதுக்கு இங்க இருக்கிற சிதம்பரத்தை அனுப்புங்கன்னு செல்வம் பெருந்தகை போட்ட அந்த புள்ளி தான் காங்கிரஸ் மேலிட அனுமதியோடு அவர் வந்தார். சும்மா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டுலாம் கூட்டிட்டு போற முடியாது. அதிகாரப்பூர்வம் நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை அப்படி நடத்த முடியாது. பேச்சுவார்த்தை குழுவிலையும் சிதம்பரம் கிடையாது, அந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட நபரும் அல்ல. இதற்கு முன்னாடி ஸ்பெஷல் என்வாய் மாதிரி அவரை அனுப்பிச்சது, அதுக்கு அந்த யோசனையை முன்வைத்தவர் செல்வ பெருந்தகை தான். அதை காங்கிரஸ் மேலிடமும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்டாலின் கிட்ட சிதம்பரத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. பழைய கசப்பெல்லாம் தெரியும் பார்த்தா சிதம்பரத்தை அறிவாளத்துக்குள்ள விட மாட்டாங்க, அது வேற. அவர் மேல ஆனாலும் பரஸ்பர மரியாதை. கலைஞருக்கு இருந்த கோபமெல்லாம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இருக்காது சிதம்பரத்து மேல. அதுக்கு வேற காரணம், அதை இப்ப பேசல அர்த்தம் இல்லை. அந்த மரியாதை இருக்கிற ஒரு நபரை அழைச்சிட்டு போனா ஈஸியா முடியும்னு செல்வ பெருந்தகையோட யோசனைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே. ஆனா கிரீஷ் சோடங்கரே தொடர்ந்து இருந்தாரு அப்படின்னா இது எப்படி போயிருக்கும் சார்? இப்பயும் அவர் தானே இருக்காரு, அவரும் தானே பக்கத்துல நின்று இருந்தாரு. இல்ல, இந்த பேச்சுவார்த்தையில அவரு ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல பேசும்போது அவர் கொஞ்சம் அதிகப்படியான தோழமை தொடர்கிறதுன்னு சொல்லிட்டு சோடங்கர் பேசிய வார்த்தைகள் தவறு. கொஞ்சம் தவறுன்னு சொல்லக்கூடாது, எல்லை மீறியது அல்லது அவசியமற்றதுன்னு சரியான வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா ஒரு கூட்டணிக்கு நாங்க வரலாமா வேணாமா என்ன முடிவெடுக்கலன்னா சோடங்கர் கம்மியா பேசினார் நானே சொல்லுவேன். இன்னும் என்னென்ன வேணாலும் கண்டிஷன் போடலாம், உண்டா இல்லையா சொல்லுங்க. 4:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். நிமிஷம் வரைக்கும் கொண்டு நீங்க கெடுவதிக்கலாம், எல்லா வேலைகளும் பண்ணலாம், உரிமை குரல்னு சொல்லலாம். அதை ஆனா எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி வெளியில போய் ஆமா விஜய் கூட பேச எல்லா கட்சியும் தானே பேசுவோம்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்க குழு வச்சீங்க, என்னத்துக்கு தோழமை தொடருதுன்னு சொல்றீங்க? கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு நாங்கள் எல்லா கட்சியோட பேசுறோம்னா தப்பு இல்லை. பிரேமலதா பேசுனாங்க இல்லையா, எல்லார்ட்டையும் மறைவா பேசினாங்க. நாங்க 2 பேர்ட்டையும் பேசுன்னு சொல்லலாம். ஆனா விஜய் பிரபாகரன் ஓப்பன் மேடையிலேயே சொன்னார், 2 பேருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன், எங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு. அப்பிலே காமனா 2 பேருக்கு தான் வச்சார். தப்பே கிடையாது. கிருஷ்ணசாமி யார் எனக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றாங்களோ அவங்களோட கூட்டணின்னு சொல்றாரு. எந்த அணியிலும் இணையாத வரைக்கும் எந்த இயக்கமும் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். நான் எல்லாரும் தான் எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கோ தங்களுடைய செல்வாக்கை வெளி உலகத்துக்கு சொல்றதுக்கோ யாரும் அதை செய்வாங்க. தோழமை தொடர்கிற இடத்துல நீங்க வார்த்தையை கவனமா தான் யூஸ் பண்ணணும். சோடங்கருக்கு அந்த கலை இன்னும் முழுமையாக வாய்க்கப்பெறவில்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல விஜய் தனித்து விடப்பட்டிருக்காரு. நான் தொடர்ந்து பவர் ஷேரிங்ன்ற ஒரு ஆஃபர் வச்சும் கூட எந்த கட்சியும் விஜய் அவர்களோட இல்ல ஏதோ பவர் ஷேரிங் வச்சிருக்காங்க. ஏதோ ஆல்ரெடி அவர் ராஜ்பவன்ல போய் பதவி ஏத்துட்டு மந்திரி சபை அமைக்க போறேன் சீக்கிரம் வரீங்களா, யாருக்கு எத்தனை மந்திரி கேட்ட மாதிரி எந்த கட்சியும் கொடுக்காத ஒரு ஆஃபரை கொடுக்குறாருல்ல சார். என்னால ஜெயிக்க முடியும், ஒருவேளை அப்படி எந்தாவது ஒரு கட்சிகள் நம்மள நம்பி கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு இல்ல அதான் அப்போ இன்னும் முழுமையான நம்பிக்கை விஜய் மேல வரலைன்னு எடுத்துக்கலாம். இல்ல ஒரு நிரூபிச்சு காட்ட அவர்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை ஏதோ ஒரு இடத்துல இருந்ததுனால தானே காங்கிரஸ் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு டிமாண்ட். இல்ல அவ்வளவு தூரம் காங்கிரஸ் நான் எடுத்துக்க மாட்டேன். அவங்களும் ஒரு தயக்கத்திலான கிட்டத்தட்ட பச்சையா சொன்னா திருட்டுத்தனமா தான் அந்த சந்திப்பு நடந்திருந்தால் திருட்டுத்தனமாக தான் நடந்தது. வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருட்டில் ஒண்ணு நடந்தால் அது திருட்டுத்தனம் தான். காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் விஜயோடு பேச்சு நடத்தினோம்னு சொல்லவே இல்லை. அதனால அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. திரைமறைவுல சில சில்மிஷங்கள், சில என்ன சொல்றது, சில தனிப்பட்ட சில நபர்கள் நடத்தின பேச்சுவார்த்தையை நான் காங்கிரஸுடைய பேச்சுவார்த்தையை எடுத்துக்க மாட்டேன்.
அதனாலதான் மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்தை கூட காங்கிரசின் கருத்தா சொல்ல வேண்டாம்னு நான் சொல்றது காரணம் அது தனிநபர்கள் கருத்தாக தான் பார்க்கப்பட்டது. ஓகே. அதை மௌனமா வேடிக்கை பார்த்தது மூலமா ஒரு தார்மீக பொறுப்பு ராகுலுக்கு இருக்குன்னு சொன்னமே தவிர ராகுல் தூண்டி விட்டாங்கிறது நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. அவர் சொல்வதுதான் காங்கிரஸ் கட்சியோட கருத்துன்னு ராகுல் விட்டு போடல, அறிக்கை விடல, பேட்டி கொடுக்கல. சரிதானா? ஸோ விஜயோட பேச்சு நடத்தியிருந்தால் அது அன்அபிஷியலாக நடந்திருக்கலாம். அது வெளியே சொல்லிடக்கூடாது. சோடங்கர் 2 அந்த வார்த்தையை மறைமுகமா வெளிப்படுத்தினார். அது தவறுன்னு நம்ம சொல்றோம். அப்போ விஜய்க்கு பயந்து அல்லது அப்படி இப்படின்லாம் சொல்றல எனக்கு பேச்சுவார்த்தை நடந்துச்சோ நடக்கலையோ, ஆனா அந்த கட்சியை யூஸ் பண்ணி ஒரு டிமாண்ட் இங்க வைக்கப்பட்டிருக்குல்ல. இல்ல அது வெளிப்படையா வைக்கணும்னு அவசியம் இல்லை. திமுக அது புரியாத கட்சி அல்ல. இப்படி காங்கிரஸ் இழுத்து பிடிக்கலாம், அவங்க எங்க போவாங்கன்னு தெரியலன்னா அப்புறம் இத்தனை வருஷத்து கட்சிக்கு அந்த நாலேஜ் கூட இருக்காதா? ஸ்டாலின் என்ன சின்ன பிள்ளையா? சொல்லுங்க, அவருக்கு அரசியல் தெரியும்ல. ஸோ அதான் சொன்னேன், காங்கிரஸ் வெளியே போறதை விட வெளியே போய் என்ன பண்ணிடக்கூடாதுங்கிறதுல தான் திமுக கவனமா இருந்தாங்க, திமுகவினர் கவலையா இருந்தாங்க. அதனாலதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து சரி பரவாயில்ல போய் தொலைதுன்னு சில நேரங்களில் சொல்லுவோம் இல்லையா நண்பர்களுக்குள்ள, அந்த மாதிரிலாம் அதே 2 பக்கத்துல இருந்தும் தான் சரி விடுங்க நம்ம 41-40 கேட்டோம், 28 சரி விடுங்க போகலாம் அப்படின்னு 2 பேருமே ஒரு புள்ளிக்கு வந்து இணைகிறாங்கல்ல. அந்த யதார்த்தம் தான் காரணம். அதுக்கு விஜயும் ஒரு ஃபேக்டர்னு சொன்னா அதை நம்ம முழுமையா மறுக்க முடியாது. ஓகே. இல்லாட்டி 25லயே இது முடிஞ்சிருக்குமா? அது ஹிப்சன் பட்ஸ் நீங்க 1000 கேள்வி கேட்கலாம். நானும் வேலை இல்லைன்னா பேசிட்டு இருக்கலாம் 2 பேரும் அதை பத்தி. ஓகே. சரி, ஆனா விஜய்க்கு இது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் காங்கிரஸ் திமுகவோட. நிச்சயமா. ஏன்னா நான் சொன்னேன் நள்ளிரவுல ஒரு நண்பரை எல்லாம் போய் பார்த்தாருன்னு, காங்கிரஸ் வருதா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க எல்லாம் போய் கேட்டாரு. அந்த அளவுக்கு அவரும் ஆர்வமா தான் இருந்தார். இன்னைக்கு வரலைங்கிறனால சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லலாம். அவரும் முயற்சித்தார். ஆதரவு வருச்சுன்னா சகல ஆயுதங்களோடு போய் இறங்கினார் டெல்லியில. ஒன்றும் நடக்கல. ஒரு வகையில் அவங்களுக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா, பொலிட்டிக்கல் பேஸ் கிடைச்சிருக்கும் அந்த விஜயினுடைய அந்த அணிக்கு. அந்த வாய்ப்பு நேத்தைக்கு ஸ்பீச்ல அது வெளிப்பட்டது நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் காங்கிரஸ் இல்லாதது. ஜனநாயகன் திரைப்படம் குறித்து பேசுறாரு, பூசி மொழிகி நமக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு நன்றி. எப்பயாவது அந்த புத்தி விஜய்க்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நன்றி உணர்ச்சி அவருக்கு எப்ப இருந்திருக்கணும்? ஒரு ட்விட் எப்பயோ போட்டிருக்கணும் இல்லைங்க. நீங்க ஸ்டாலின், ராகுல் அப்படிலாம் பிரிச்சு கூட போனாங்க. ஜனநாயகன் படத்திற்காக குரல் கொடுத்த அனைத்து அரசியல் கட்சியினர், தனிநபர்கள், பொது அமைப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றின்னு ஒரு ட்விட்டு கூட போடலைன்னா அப்புறம் நீங்க என்ன தனி மனுஷனா யோசிங்க. இந்த தாவேகா தலைவர் விஜய் எல்லாம் தூக்கி போடுங்க. ஒரு நடிகரா அதை ட்விட்டு போட்டிருக்க வேண்டாமா? நேத்து அவங்களுக்கு அந்த இது சொல்லணும்னு தோணுச்சா? இந்த அலையன்ஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது என்னைக்கு நீங்க சொல்லியிருக்கணும்? ஒரு சராசரியான ஒரு மனுஷன் செய்யற வேலைங்க அது. உங்க சுயநலத்துக்கு, உங்களுடைய நலன் விஷயத்துக்கு இன்னொருத்தவங்க உங்க எதிரி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்குறான். நீங்க மௌனமா இருந்துட்டு மீட்டிங்ல போய் சொல்றேங்கிறீங்க. நான் தான் சொல்றேன், நேத்தாவது சொன்னாருன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் தான். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சகஜ நிலைக்கு வரணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே. இல்ல நேத்தை கூட அவர் ஸ்பீச் எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல திரும்பவும் அந்த தமிழ்நாடுனா விஜய்ங்கிறத திருப்பி அந்த வார்த்தை ஏதோ சொல்லிட்டு அதுல இருந்து பின்வாங்க முடியாம தவிக்கிறத நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒரு துளி கூட மதிக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் அவர் பேசின பேச்சுல இருந்து நேத்தைக்கான பேச்சு ஏதோ ஒரு இடத்துல மாறுபட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெம்ப்ளேட் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரே மாதிரி தான். அதாவது தனக்கும் திமுகவுக்குமான அந்த போட்டியை உறுதிப்படுத்திக்கிட்டே போறாரு. ஓகே. அது நிஜமாங்கிறத களம் தான் சொல்லணும், அல்லது ஒரு தரவாவது நம்ம கைக்கு ஆதாரப்பூர்வமா வரணும். அதுக்கு ஒரு தேர்தல் வரைக்கும் நம்ம காத்துதான் இருக்கணும். அந்த தன்னம்பிக்கையை நம்ம பாராட்டலாம். ஆளும் கட்சி தான் எனக்கு பிரதான எதிரின்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், அதுக்கு ஒரு மெனக்கிடணும். இதை விஜய் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அது களத்திலையும் அதே மாதிரி செய்யறாரான்னு நான் பார்க்கணும். வெறும் வாய் வார்த்தையில ஒரு ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு 5000 பேர் உட்காந்துருக்கிற கூட்டத்தில் பேசிட்டு போறதோட அது நிக்க கூடாது. களத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை செய்யணும். திமுக தான் எதுனா அதற்கேற்ற மாதிரி கேண்டிடேட்டை போடணும், அந்த கேண்டிடேட்டுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும், ஆள் பலம், பணபலம் எல்லாம் வச்சுட்டு செஞ்சாதான் நீங்க பிரதான எதிரி திமுக. சும்மா இல்லாட்டி இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா இருக்கக்கூடாது. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஒரு நேரட்டிவ் என்ன, திமுக வெர்சஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல இருந்து அவர் நழுவவே இல்லை. அதை சொல்ல வருகிற போதுதான் தமிழ்நாடு என்ன, நான் தான் தமிழ்நாடுனா விஜய்ங்கிறதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன், அது திமிர் பேச்சு. இது வெள்ளந்தியான பேச்சு இல்லை, திட்டமிட்ட திமிர் பேச்சு. அது ஏன் பின்னாடி தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லுங்க, அது தன்னம்பிக்கையான விஷயம். நான் தான் தமிழ்நாடுங்கிறது திமிர். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கு. ஸ்ட்ராட்டஜினா அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு குப்பையில போடுங்க. தமிழ்நாட்டு மக்கள்ல யாருமே அதை ஏற்க மாட்டாங்க. அந்த வார்த்தையே திமிரான வார்த்தைங்க. நான் தான் தமிழ்நாடுன்னா ஆணவம் இல்லையா? தமிழ்நாட்டு மக்களும் என் மேல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. அதையெல்லாம் சொல்றதுக்கு நான் என் பின்னால் தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லுங்க, தப்பு இல்லைங்கிற 2 வார்த்தைக்குரிய வித்தியாசத்தை ஒரு பத்திரிகையாளரா, ஊடகவியலாளர் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் பின்னால் தமிழ்நாடு திரண்டு இருக்குங்கிறது தன்னம்பிக்கையா தன்னுடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நம்பிக்கையோட அழைச்சிட்டு போறதுக்கு, என்னை ஆதரிக்க விரும்புகிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிற வார்த்தை. நான் தான் தமிழ்நாடுங்கிறது ஆணவம். தமிழ்நாடுனா விஜய் தான் தமிழ்நாடு. இதைத்தான் நான் திருப்பி இதை ஒரு சொல்லி பாருங்க, உங்களுக்கே கூசலையா?
அப்படி சொல்ற தகுதி உரிமை உங்களுக்கு எனக்கு இருக்கு. உங்களோட கர்நாடக விளையாடு சொல்லி பாருங்களேன், அபர்ணா தான் தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னா அபர்ணா தான் கேட்கும் போதே கூசலையா? நான் நக்கல் பண்ணல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொது வெளியில் நீங்க இப்படி வார்த்தையை சொல்றீங்க, இது வெறும் சரி ரைட்டு. அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார். ஜெயலலிதா ஸ்டாலின் கூட அந்த வார்த்தையை சொன்னதில்லை, கலைஞர் எம்ஜிஆர் கூட அப்படி சொன்னதில்லை. நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். எம்ஜிஆரோ கலைஞரோ அண்ணாவை கூட சொன்னது இல்லையங்க. நீங்க நான் அவ்வளவு பெரிய ஆளா? அப்படி ஆய் காட்டுங்க. அப்படி ஆன பிறகு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், விஜய் ஆட்சி அமைக்கிறாரு, வரப்போற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாரு, முதலமைச்சர் எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகபட்சம் வாங்குவாரு? அவங்க சொல்ற கணக்குப்படி 40+ 45ன்னு வச்சுப்போம். மீதி 55% பேர் விஜயை ஏற்காமல் வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா? சிம்பிள் கணக்கு ஒன்று நான் சொல்றேன். 100ல் 45 பேர் விஜய்க்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. 55 பேர் அவர் முதலமைச்சர் ஆவதை விரும்பவில்லை, வெற்றி பெறுவதை கூட விரும்பவில்லை. ஒத்துக்கிறீங்களா? இப்ப விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய்ங்கிறது எவ்வளவு பெரிய மோசடியான வார்த்தை. அந்த 55 பேர் தமிழர்கள் இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? நான் சொல்ற சிம்பிள் லாஜிக் புரியுதா? அரித்மேட்டிக் படியே தப்பு அந்த வாதம். ஒரு சராசரி மனிதருக்கு மனிதர் பேசுகிற வார்த்தை படி பார்த்தால் அது ஆணவமான பேச்சு. ஓகே. அண்ட் விஜய் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இப்போ நேத்தைக்கும் திரும்ப அதை என்ஷூர் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கான எஸ்ஓபி ப்ரொசீஜர் கொடுக்கறதுல ஒரு அழுத்தம் இருக்கு, வெளியே போய் பிரச்சாரம் பண்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா இன்னைக்கும் ஒவ்வொரு இதை சொல்றதுக்கு விஜய்க்கு வெக்கமா இல்லையா? இதை சொல்றதுக்கு விஜய்க்கு வெக்கமா இல்லையா? உங்க எஸ்ஓபி எடுத்து மக்கள் முன்னாடி போடுங்க. 17 பாயிண்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல மக்கள்கிட்ட சொல்லட்டும். மற்ற கட்சிக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க சொல்லட்டும். மற்ற கட்சியினர் மாநாட்டில் பொதுக்கூட்டங்கள் நடக்காத நிகழ்வு உங்க கூட்டத்தில் நீங்க அப்படி வாய்க்கிளிய சொல்லும் போது, திமுறா பேசுற போதே 10 வண்டிங்க ஒன்று மேல ஒன்று விழுகிறான். வேற எந்த தலைவர் முன்னாடி நடந்திருக்கா? விபத்துங்கிறதுக்கு ஒன்றும் சட்டம் இதெல்லாம் கிடையாது, கட்சி மாறுபாடு கிடையாது, ஜாதி மதம் வித்தியாசம் கிடையாது. விபத்து தான். வேற எந்த தலைவர்கிட்ட இந்த அழிச்சாட்டியம் நடக்குதா? ஆர்வம் என்கிற பெயரில் இப்படி தற்கொலை பண்ணிக்கிற தற்கொலை முயற்சி மாதிரி வர்றானே, இது வேற எங்கேயா நடக்குதா? வாகனங்களை பின்தொடராதீங்கன்னு கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, என் ரசிகர்களை படுத்துறாங்கன்னு சொல்றதா? எந்த அந்த எஸ்ஓபில எந்த பாயிண்ட் உங்களை நெருடுது, உங்களை கட்டுப்படுத்துது, போட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க? கோர்ட்டுக்கு போங்க, இந்த எஸ்ஓபில இந்த பாயிண்ட் நீக்குங்கன்னு போய் சொல்லுங்க. ஓப்பன் கோர்ட்ல சொல்றாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறாதீங்கன்னு. இதை விட வெக்கம் இல்லையா அந்த கட்சிக்கு? அவமானம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் விஜய் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கா? இந்த மாதிரி மின்சார ஆபத்து உள்ள விஷயங்களை தொடாதீங்க, அதுல ஏறாதீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை? எஸ்ஓபின்னு சொல்றதுக்கு நான் திரும்ப சொல்றேன், விஜய் வெக்கப்படணும். இது ஒரு பொறுப்பான தலைவர் பேசுகிற பேச்சு அல்ல. அப்போ எங்க எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் எஸ்ஓபி போடுங்க, எனக்கு எந்த கட்டுப்பாடு விதிக்கூடாது. நீங்க என்ன பெரிய இவரா? கேள்வி பேச்ச வருமா வராதா? ராமசாமி குப்புசாமி உரிமையோட கேட்பான், நீ யான்னு கேட்பான். உன்னை எதுவுமே பண்ணக்கூடாது, நீ எதுக்கு வந்த அரசியலுக்கு அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அதான் சொன்ன பொறுப்பற்ற பேச்சு அது. விஜய் இந்த மாதிரி பேசிக்கிட்டு போனார்னா இது திமிர் ஆணவம் இன்னும் அதிகமாகிட்டே போகும். எந்த தனிநபருக்கும் அது நல்லதல்ல, தலைவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஓகே ஓகே, அதுதான் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜயும் பிரச்சாரத்தை ஏற்கனவே தொடங்கிட்டாங்க தாவேகா சார்பில். அது மட்டுமே போதுமானதா இருக்கும். அவர் சொல்றாரு நம்பிக்கையோட வாழ்த்து சொல்லுவோம். என் வீட்டுல எந்த விஜயம் இல்லை. ஓகே, நான் நக்கலா சொல்லல. நான் விஜய் ஓட்டு போறேன்னா ஆதரிக்கணும் இல்லையாங்கிறது வேற. ஒரு வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள விஜய் இருக்கிறார், டிவியை போட்ட படம் பார்ப்பேன், நானும் ரசிப்பேன், அது வேற. நடிகர் விஜயா வந்துட்டார், தலைவர் விஜயாக ஒரு அரசியல் கட்சியினுடைய முகமாக அவர் பார்க்கப்படுகிறாராங்கிறதுக்கு தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்லும். அதுக்கு முன்னாடி அவர் நம்பிக்கையோட தன் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, தான் அழைப்பு விடுக்கிற கூட்டணி கட்சியினருக்கு அந்த வார்த்தையை சொல்றாருதான் நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் வாழ்த்து சொல்லுவோம். இன்னும் எந்த கட்சி சார் இருக்காங்க கூட்டணிக்கு போறதுக்கு? ஒண்ணும் இல்லையா, ராமதாஸ்ன்னு வெளிப்படையா சொல்லல. டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார், ஓபிஎஸ் அங்கே போய் செட்டில் ஆயிட்டார். சசிகலா விஜயோடு போவாரா, சசிகலா விஜய் ஏற்பாரா கேள்விக்குரியது. பெருசா எந்த கட்சியும் விஜயுடைய தலைமையை ஏற்று வரவங்க. ஆனால் சின்ன சின்ன கட்சி நம்ம இலக்காரம் பார்க்கலைன்னா, நக்கல் பண்ணலைன்னா, லெட்டர்பேடு கட்சின்னு சிலரால் விமர்சிக்கப்படுகிற சில சமூகங்களை, சில அமைப்புகளை ரெப்ரசன்ட் பண்ற சில பல கட்சிகள் இருக்கு. அவங்களோட 4-5 பேரோட பேசுறதா நான் கேள்விப்பட்டேன். வாக்கு சதவீதத்தை நிரூபித்த கட்சிகள்னு பெருசா இனிமேல் விஜயோடு போவதற்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இல்லை. ஆனால் நீங்க கேட்டீங்களா ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா சொல்லி, எக்ஸ்க்ளூசிவ்லாம் இல்லை, 2 நாளா ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு பணிந்து அல்லது அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு 50-60 சீட்டை வாங்கிட்டு விஜய் அந்த அணிக்கு வந்தால் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் திரும்ப சொல்றேன், வெக்கங்கட்டதுதான் அரசியல். எதுவும் நடக்கும், இதெல்லாம் நடக்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி ஒருவேளை போனான்னா அந்த தூய சக்தி, ஊழல் சக்தி என்று அந்த தூய சக்தியால் சொல்லப்பட்ட அதிமுக தலைமை வகிக்கிற அணியில எப்படி போய் சேரான்னு அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். ஏன்னா விஜயனுடைய அந்த முகத்தை நான் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு எனக்கு.
ஏன்னா அரசியல்ல எதையும் மறுக்க முடியாதனால இது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் முழுமையாக மறுக்க மாட்டேன். வாய்ப்பு குறைவுன்னு வேணா சேஃபாக சொல்லலாமே தவிர 2 நாளாக அது ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க சார், ஒரு 60 சீட்டை வாங்கிட்டு விஜய் வருவார் சார் அப்படின்றாங்க. பார்க்கலாம் அப்படி ஒன்று நடக்குதா இல்லையான்னு. அதிமுக ரெடியா இருப்பாங்களா 60 சீட் கொடுக்க? என்ன கம்பளம், என்னவெல்லாம் கலர், சாருக்கு என்ன கம்பளம் பிடிக்கும் கேளுங்க. என்ன கலர் கம்பளம், சிவப்பு கம்பளமா பச்சை கம்பளமா, எல்லாம் விரிச்சு வரவேற்பார் எடப்பாடி. ஏன்னா மிக நிச்சயமாக ஒரு இப்ப சொல்றேன் இல்லையா, ஒரு யூகம். 60 திமுக சீட்டு இவ்வளவெல்லாம் நடந்த ஜெயிச்சு பிறகு நம்ம இப்ப யாருக்கு சார் அட்வான்டேஜ்? திமுக ஆட்சி தான் இன்னைக்கு வரும், இன்னைக்கு நிலைமை அப்படின்னு நான் சொல்றேன்ல. Okay. விஜய் அந்த அணியில சேர்ந்துட்டா இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பெர்செப்ஷன் தோணும். ஆஹா, அப்ப ஜெயிக்கிற அணி அப்படின்னு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள அணியா அது மாறும். அது எந்த அளவுக்கு அதை தடுக்க முடியும்னா, விஜயினுடைய முகத்திரையை கிழிக்கணும்ல. அப்போ நீங்க யாரு, என்ன பேச்சு பேசின அப்படின்லாம் திமுக மேடைகளில் பேசுற பேச்சு அதை மக்கள் எடுத்துக்கொள்கிற விதத்துல தான் அந்த வெற்றியை தடுக்க முடியுமே தவிர, மற்றபடி அது வெற்றியை நோக்கி பயணிக்கிற முதன்மை அணின்ற ஒரு உருவம் எடுத்தோடனே வரும். அது ஒரு பார்வை. விஜயினுடைய அந்த நேர்மையை நம்ம பார்க்கறதுக்கு காத்திருக்கிறோம். ஒருவேளை அது நடந்தால் நான் சொல்றேன். ஏன்னா 2 நாளா அந்த பேச்சு திருப்பியும் வந்திருக்கு. ஒரு 40 நாள் 45 நாள் அது அடங்கி இருந்துச்சு பிஜேபி அதிமுக வட்டாரத்தில். அதனாலதான் 41 பேர் உயிரை பற்றி ஞாபகம் வந்து அதிமுக அடிக்க ஆரம்பிச்சாங்க விஜய். அவர் ஊழல் சக்தின்னு ஒரு புதுசாக ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கி நல்லா குத்த ஆரம்பிச்சார் அதிமுகவை. ஒரு 1.5 மாச கேப்புக்கு அப்புறம் 2 நாளா ஓடுது. எவ்வளவு தூரம் ஓடுது, நிஜமாவே நடக்குதான்னு பார்ப்போம். இல்ல இப்ப கூட்டணி வெயிட்டேஜ் பார்த்தோம்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக வீக்கனா இருக்கு அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன். வீக்கன்ல கம்பேர் பண்ணும்போது ரைட் இப்படி இருக்கிறாங்க. பட் அதிமுகவை நீங்க குறைச்சி எடை போட முடியாது. கொஞ்சம் வலுவான அணி தான். அவர்கள் சொல்லிக்கிட்ட அந்த வார்த்தைக்கு இன்னும் முழு வடிவம் கொடுக்க முடியாம திணறாங்க. மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னாங்க இல்லையா, அது அமையல. இல்ல ராமதாஸையும் சேர்த்துக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணி, பையனை காம்ப்ரமைஸ் பண்ணி, அப்போ அப்பா மகன் சண்டை அப்புறம் வச்சுக்கலாம், கொஞ்சம் வாங்கையா ஒன்னா இருங்கயான்னு எடப்பாடி ஏதோ முயற்சி எடுத்து நடந்தால் இன்னும் கொஞ்சம் பலம் கூடும் தான் வட மாவட்டங்களில், நான் மறுக்கவே மாட்டேன். பட் அந்த பெர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல, இவங்க கொஞ்சம் அதிகப்படியாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது நடக்காதது ஒரு பலவீனம் அல்லது பல குறைவு. 2வது முக்கியமான காரணம், இப்போ நான் அதிமுக பிஜேபி பற்றி பேசணும்னு சொன்னல, அணி எண்ணிக்கை அங்கேயே அடுத்த குழப்பம் மாறதான் செய்யும். இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி செட்டில் ஆகி பிரச்சாரத்துக்கு வர போகிறாங்க, அது வேற ஒன்று. கூட்டணி உடைய போகிறது இல்லை. அவங்க கேட்குற நம்பரு, அதில் பிஜேபி செலுத்த நினைக்கிற ஆளுமை, அது திமுக லட்டு மாதிரி இருக்குமேன்னு எடப்பாடி படுகிற அந்த பதற்றம், இதெல்லாம் அங்கேயும் இப்போதான் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பலவீனம். அந்த எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ சொல்ல மறுக்கிறது. இது நான் திரும்ப சொல்றேன், அதிமுகவுக்கு பிஜேபி செய்கிற துரோகம், அநீதி. என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க. அதான் அப்ப அதிமுக ஆட்சின்னு கூட சொல்ல மாட்டீங்களா? அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு கூட உங்களுக்கு சொல்ல மனசு வரலைன்னா, அதிமுக பெயரை கூட சொல்ல உங்களுக்கு மனசு வரலைன்னா, உங்களுக்கு எதுக்கு அந்த கட்சியோட கூட்டணி? இது அந்த கட்சியை, அந்த தொண்டர்களை அவமானப்படுத்துறது இல்லையா? நான் கேட்கிறேன், நீங்க 55ல் 60 கூட நில்லுங்க, 30 தொகுதி கூட குறைச்சவள போகுதுன்னு கூட நில்லுங்க. 30ல் 3 தொகுதியிலையாவது அதிமுக தொண்டர்கள் மனசு வந்து சந்தோஷமா பிஜேபிக்கு வேலை செய்வாங்களா? தாமரைக்கு வாக்களிங்கள், தாமரைக்கு வாக்களிச்சு யாரப்பா முதலமைச்சராக்க போறீங்கன்னு ஒரு அம்மா கேட்கும், அந்த முனியம்மா கேட்கும், இங்க வா தம்பி, ஏதோ தாமரைக்கு ஓட்டு கேட்குறியே, அவர் ஜெயிச்சிட்டாரு, யாரை முதலமைச்சராக்க போறேங்க? எடப்பாடி தாமாம்பா அந்த ஒன்றியச்சாளர், அந்த கிளைச்சியாளர். அப்படியா? ஏன் தாமரைக்காரவங்க சொல்ல மாட்டாங்க? அரசியல் அறிவுள்ள முனியம்மா கேட்ட என்ன எங்க கொண்டு மூஞ்சி வைப்பார் அந்த கிளைச்சியாளர். நான் ஒரு நகைச்சுவையா இதை சொல்றேன். அதிமுக தொண்டனுடைய அந்த மனசுல இருந்து பாருங்க, அவன் பார்வையில பாருங்க. நம்ம கட்சி பேரை சொல்ல மாட்டாங்க, நம்ம பொதுச்செயலாளர் பேரை முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவனுக்கு வேலை பார்க்கணும்னு அவனுக்கு தோணுமா தோணாதான்? இந்த ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்து பிஜேபி எதுக்காக இப்படி ஒரு ஆபத்தான கார்டை பிளே பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏங்க, எடப்பாடி பிடிக்குதோ பிடிக்கலையா, அவர் தான் என்டிஏனுடைய தலைவர்னு அமித்ஷா சொல்றார். ஆனால் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. முதல் பிரச்சார கூட்டம்னு சொல்ற மதுராந்தகத்திலையும் அதை பேசல, மதுரைக்கு வந்த போதும் அதை சொன்ன மாதிரி எனக்கு நினைவில்லை. மோடி அதை பேசவே இல்லை, அமித்ஷாவும் சொல்ல மாட்டார். அப்ப நீங்க எதை சாதிக்க போறீங்க? நீங்க என்ன கணக்கு வச்சிருக்கீங்க? அந்த கணக்கை கொண்டு போய், அதுதான் சொன்னேன், நம்ம கொருக்குப்பேட்டை குப்பை கணக்குல போட்டு கொளுத்துங்கன்னு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஒரு தேசிய தலைவரா இருக்கவங்க தேசிய அளவுல தான் யோசிப்பாங்க. அப்படியா? தேசிய அளவுல இதெல்லாம் உங்க கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நீங்க மெஜாரிட்டி இடங்கள்ல போட்டியிடுற போது எங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை தேர்தலுக்கு முன்பாக சொல்கிற வழக்கம் இல்லை என்ற பாலிசியை கடைபிடிங்க. அது பிஜேபியோட வழக்கம், உரிமை, நடைமுறை. அதிமுக அரசியல் உங்களுக்கு என்ன வேலை? அதிமுக அரசியல் கட்சி தொடங்கின நாள் முதலாக முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பதுதான் வழக்கம். தமிழ்நாட்டு அரசியல் பழக்கம் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பதுதான் வழக்கம். அதிமுக வழக்கத்துல தலையிடுற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? திரைமறைவில் கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்க ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு.
என்ன இப்போ வெளிப்படையாகவே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிங்களா? அப்படி கட்டுப்படுத்தினா அதிமுக தொண்டன் எப்படி அதை எடுத்துக்குவான்னு தான் நான் கேட்குறேன். அதனால சொல்றேன், எடப்பாடி நான் பல நேரங்கள் விமர்சிக்கிற காரணங்கள் அடிப்படையில். ஆனாலும் இது எடப்பாடிக்கு செய்யப்படுகிற துரோகம், அநீதிங்கிற வார்த்தையை நான் உறக்க சொல்றேன். பிஜேபி செய்வது அழிச்சாட்டியம். ஓகே, ஆனா இப்ப வாக்கு கேட்க போகும்போது முதலமைச்சர் வேட்பாளர் இவர்தான் அப்படின்றது அப்ப மதுரையில மதுராந்தகத்துல பிரதமர் பேசுனது இது ஆன்மீக மாநாடா? மதுராந்தகத்துல அது என்ன ஆன்மீக மாநாடா இல்ல அகில உலக ஜோதிடர்கள் மாநாடா? முதல் பிரச்சார கூட்டணி நீங்க தானங்க சொன்னீங்க. அப்புறம் அங்கே கூட பேச மாட்டாருன்னா வேற எங்க போய் பேச போறாரு சொல்ல? கொத்தவால் சாட்டுல தெரு தெருவா போக போறாரா மோடி? மதுரையில் இறங்கி வீதி வீதியா போக போறாரா? கோயம்புத்தூருக்குள்ள இறங்கி ரோடா போக போறாரா? 4 சிட்டில பேச போறார், 8 சிட்டில பேச போறார். அவருடைய ஒரு தொடக்க புள்ளி, அந்த புள்ளியில் கூட சொல்ல மாட்டோம்னா நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? தவறான ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதிமுக இப்ப மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றேன். ஒப்பீட்டளவில் மிக வலுவான அணியோடு ஒப்பிடுகிற போது அதிமுக பலவீனமா இருக்கு, பலம் குறைந்து இருக்கு. முதலமைச்சர் வேட்பாளர்னு பிரதான கட்சி அந்த அதிமுகவை இயக்குவதாக சொல்லப்படுகிற பிஜேபி சேர்ந்த யாருமே சொல்ல மாட்டாங்க. நயினார் சொல்வது ஒரு பொருட்டே அல்ல. அமைக்க நினைச்ச பெரிய கூட்டணி அமையல. இப்படின்ற இந்த பலவீனங்களை வச்சுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், இன்றைய சூழல் திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. ஓகே, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி 2 நாளா போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஜய் வந்துட்டாவா இல்ல அந்த பெர்செப்ஷன் மாறும். ஓகே, அப்ப விஜயினுடைய அந்த பிம்பத்தை உடைக்கிறதெல்லாம் திமுகவுடைய அந்த இது இருக்கு. இப்சன் பட்ஸ் தான். நம்ம அதோட நிறுத்திக்கோ, ரொம்ப உள்ள போவாதிய, யாருக்கும் பீதியை கிளப்ப வேணா, எனக்கு நைட்டு நிம்மதியா தூங்கட்டும். ஒருவேளை நடந்துச்சுன்னா திமுக செய்ய போகிற அந்த அணியினர் செய்ய போகிற பிரச்சாரம் இருக்குல்ல, விஜயினுடைய முகத்திரையை கிழிப்பதுன்னு, அப்படி ஒரு முடிவு எடுத்தால், கடுமையான வார்த்தை தான், எடுத்தால் அதை ஜீரணிக்க முடியாது. ஏன்னா எந்த இயக்கமும் 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு முதல் தேர்தலில் போய் ஒருத்தரோட கூட்டணி வச்சா அது என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிற அந்த பார்வையில இருந்து நான் பார்த்தேன். அது நடந்தாதான் அதை பத்தி அர்த்தமுள்ளதாக வாதிக்க முடியும். இப்ப அதோட நிறுத்திக்கலாம். ஓகே, என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி. நன்றி.